நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் சிவிட்டூரங்கன்பட்டி மணியங்குளத்தில் பிறந்த கவிஞர். மணியங்குளத்தை குடிப்பாட்டு தெய்வமாக கொண்ட நவலடி கருப்பண்ணசாமி மோகனூர் காளியம்மன் சுண்டக்கா செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு போகின்ற மணியங்குளத்து கவிஞர். இப்பொழுது ஒரு காரசாரமான சொற்பொழிவு. சுண்டக்கா செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்கு எழுதப்பட்ட பாடல் பௌர்ணமி நாளிலும் அமாவாசை திருநாளிலும் வெள்ளிக்கிழமை நல்ல நாளிலும் பாடிக்கொண்டிருக்கிறது. நவலடி கருப்பண்ணசாமி மோகனூர் காளியம்மனுக்கு எழுதிய பாடலை யாரோ சில துரோகிகள் போடக்கூடாது என்று தடுத்து விட்டதாக அறிந்தேன். அவர்களுடைய மனைவியும் மக்களும் தடுத்தவனும் பாடையில் சென்று விடுவான் என்று சாபம் விடுகிறேன். 15 நாள் விரதம் இருந்து எழுதிய பாடலோட அது. என்னுடைய வப்பாட்டிய பத்தி எழுதல, என் பொண்டாட்டிய பத்தி எழுதல, தெய்வத்தை பத்தி குடிப்பாட்டு கவிஞர் மணியங்குளத்தில் பிறந்த கவிஞர் எழுதி ரெக்கார்டிங் செய்யப்பட்ட பாடல். அதற்கு செலவு செய்தவர் மோகனூர் அருகில் உள்ள சின்னத்தம்பி பாளையம் தர்மகர்த்தா பரம்பரையை சேர்ந்த மரியாதைக்குரிய அறங்காவலர் திரு சி.பி. நவலடி அவர்கள் 2 லட்சம் ரூபாய் செலவு செய்தார். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி ரெக்கார்டிங் தியேட்டரில் அந்த பாடல் ரெக்கார்டிங் செய்யப்பட்டது. அதற்கு பட்ட கஷ்டம் எனக்கும் திரு சி.பி. நவலடி அவர்களுக்கு மட்டுமே தெரியும். சிவிட்டூரங்கன்பட்டி தர்மகர்த்தா பரம்பரை திரு எஸ்.என். தர்மலிங்கம் அவர்களுக்கு தெரியும். காரணம், விடிய விடிய சிந்தித்து எழுதப்பட்ட பாடலை சிலர் நவலடியான் கோவிலிலும் மோகனூர் காளியம்மன் கோவிலிலும் போடக்கூடாது என்று தடுத்து விட்டதாக அறிந்தேன். என்னுடைய மனம் பதறுகிறது. எவன் தடுத்தானோ அவன் லாரி, பஸ், கார், பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி செத்துவிட வேண்டும், சுடுகாட்டு சாம்பலாக ஆகிவிட வேண்டும் என்று சாபம் விடுகிறேன். கவிஞன் படைப்பதனால் அவன் இறைவன், கவிஞன் படைப்பதனால் அவன் இறைவன் என்று சொன்னான் கவியரசு கண்ணதாசன். இது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பதை போல சில கழுதைகளுக்கு, துரோகிகளுக்கு, நாசமா போனவனுக்கு அது தெரியாது. ஏண்டா, கஷ்டப்பட்டு எழுதிய பாடல் வப்பாட்டிய பத்தி, தேவடியாள பத்தி எழுதப்பட்ட பாடல் அல்ல, பக்தி பாடல் என்பதை பலர் அறிந்து கொள்ள வேண்டும். எவன் கெடுத்தானோ, எவன் துரோகம் செய்கிறானோ அவன் குடும்பம் நாசமாக போக வேண்டும், சுடுகாட்டு சாம்பலாக ஆக வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் சாபம் விடுகிறேன். கவிஞனின் மனசு புண்பட்டால் அவன் குடும்பம் கருநாசம் ஆகிவிடும். கவிஞர்கள் நாக்கு கருநாக்கு, கவிஞர்கள் வாக்கு அது தெய்வ வாக்கு. இதுவும் கவிஞர் கண்ணதாசன் சொன்னதே. நன்றி, வணக்கம். என்னுடைய குல தெய்வம் மோகனூர் அருகில் உள்ள சுண்டக்கா செல்லாண்டி அம்மனையும் நவலடி கருப்பண்ணசாமி மோகனூர் காளியம்மன், மோகனூர் மாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மனை வேண்டி எனக்கு துரோகம் செய்தவனுக்கு சாபம் விடுகிறேன். அவன் குடும்பம் நாசமாக போகட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ்.